அதுவரையில் உலகின் முதல் வல்லரசாக இருந்த இங்கிலாந்து அதன் வீழ்ச்சி 1917ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1925 பற்றி நீங்கள் அந்த பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 20ஆம் நூற்றாண்டின் அந்த பின்னணியை சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முதல் உலகப் போர் முடிந்து விட்டது, 18ல் முடிஞ்சிருச்சு. அந்த முதல் உலகப் போரில் ஏற்பட்ட ஒன்று, அதுவரையில் உலகின் முதல் வல்லரசாக இருந்த இங்கிலாந்து இனிமேல் நம்மால் தாக்குப்பிடிக்க முடியாது என்ற நிலைக்கு வந்து விட்டது. அதன் வீழ்ச்சி. அந்த உலகப் போரில் அனைத்து நாடுகளும் ஈடுபடுத்தப்பட்டன. இந்தியர்களும் போரிட்டார்கள், தேசபக்தியோடு போரிட்டார்கள். ஒரு குடியரசுக்காக அல்ல. இந்தியா இருந்தது ஒரு முடியரசின் கீழ், பிரிட்டிஷ் அரசரின் கீழ் இருந்தது. அதற்காக போரிட்டார்கள். போரில் இந்தியர்கள் வெற்றி பெறவில்லை என்பது வேறு. ஆனால் போரில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. போரில் இந்தியர்களை இணைக்க வேண்டும் என்பதற்காக இந்தியர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக சில வாக்குறுதிகளை இங்கிலாந்து தந்தது. 1917ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அந்த அறிக்கை வெளிவந்து மாண்டேகு என்ற இந்திய செக்ரட்டரியால் வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் என்ன சொன்னாரு? இந்தியர்களது உதவிக்கு கைமாறாக இந்தியர்களுக்கு நாங்கள் அரசியல் சலுகைகளை தரப்போகின்றோம். அவர்கள் அதிகார மாற்றம் கேட்கின்றார்கள், இந்தியர்கள்ட்ட அதிகாரம் கொண்டு. நாங்கள் படிப்படியாக தன்னாட்சி நிறுவனங்களை நிறுவுவோம், இந்தியர்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்போம், இறுதியாக இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும் என்று சொன்னார்கள். சொன்னவுடன் அதுவரையில் இந்திய அதிகார வட்டத்தில் முன்னணியில் இருந்த அந்த மேல்தட்டு வர்க்கத்தினருக்கு அடுத்த பேராசை வந்து விட்டது. அவ்வாறு அதிகாரம் மாற்றம் வருகின்ற பொழுது அந்த அதிகாரம் தங்களிடம் வர வேண்டும் என்று நினைத்தார்கள். தங்கள் என்று சொல்ல பொழுது பாரத தேசத்து மக்கள் அப்படின்னு தப்பா எடுத்துக்காதீங்க. யார் முன்னணியில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வந்துவிட வேண்டிய இம்மிடியேட் டிரான்ஸ்பர் ஆஃப் பவர். அவ்வாறு வந்துவிட்டால் என்ன ஆகும்? திலகர் சொன்னார், ஸ்வராஜ் இஸ் ஸ்வயராஜ். எங்களது தர்மத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அந்த ஆட்சி. அவரது தர்மம் என்ன? அவரது தர்மம் ஒரு வண்ணானுக்கும் ஒரு நாவிதனுக்கும் சட்டமன்றத்தில் என்ன வேலை அப்படின்னு கேட்டவர். அப்போ அதிகாரங்கிற அப்ப இருக்கிற அந்த 2ஆம் மட்ட தலைவர்கள் பெரும்பாலும் உயர் வர்ணத்தை சார்ந்தவர்கள், உயர் ஜாதியை சார்ந்தவர்கள். தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு அவற்றை இந்த சலுகையை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஏறக்குறைய ஒரு வர்ண ஏகாதிபத்தியம் எந்த அந்நியன் ஆண்டாலும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அது முகலாயர் ஆண்ட பொழுதும் 2ஆம் கட்டத்தில் அவர்கள் தான் இருந்தார்கள், அதற்கு முன்னரும் அவர்கள் தான் இருந்தார்கள். பரம்பரையாக 2000 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த பிரிவு அதிகாரங்களை தன்னிடம் வைத்திருக்கிறதோ அந்த பிரிவு ஆங்கிலேயரிடம் சொல்லுகிறது, அதிகாரத்தை உடனடியாக எங்களுக்கு தந்துவிடுங்க. ஆகவே அரசியல் முனைப்புகள் அதிகமாகின. மக்கள் ஆர்வலர்கள் பார்த்தார்கள், நம்மால் படிக்க கூட முடியல, நடமாட முடியல, இப்பவே அதிகாரம் போயிடுச்சுன்னா யார்கிட்ட போகும்? அந்த பழைய அதிகார பிரிவினரின் கொடுங்கோன்மைக்கு இது வழிவகுத்து விடும். எனவே அவர்கள் சொன்னார்கள், அத்தகைய அதிகார மாற்றம் நிகழ்வதற்கு முன்னால் சமூக மாற்றம் வர வேண்டும். அந்த பெரியாருடைய சொற்களை சொன்னா, அது ரிவோல்ட்டில் அவர் சொன்னது, we are not in need of transfer of power. அதிகார மாற்றம் எங்களுக்கு தேவையில்லை, we want transformation of power. அதிகாரத்தின் தன்மையை மாற்ற வேண்டும். ஒரு சிறு பிரிவிடம் இருக்கின்ற அதிகாரம் அனைத்து பிரிவுகளுக்குமாக பரிந்துரைக்கப்பட ஒரு சூழல் வர வேண்டும், அதுதான் எங்களுக்கு தேவை என்றார்கள். அதன் அடிப்படையில் தான் நீதி கட்சி வந்துவிட்டது. 1916 நீதி கட்சி வந்துருச்சு.